யூடியூப்ல நீங்க போடுற வீடியோக்கு வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுமா? அப்போ நீங்க யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த வீடியோல சொல்ல போற 7 செட்டிங்ஸை மட்டும் மாத்திக்கோங்க. உங்க சேனல்ல வியூஸ் இன்க்ரீஸ் ஆகுது நீங்களே பாப்பீங்க. சோ அந்த 7 செட்டிங்ஸ் என்னன்றதை இந்த வீடியோல நம்ம தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுது பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ இப்போ அவங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூடியூப்ல போயிட்டு சர்ச்ல இப்போ நீங்க என்ன வீடியோ பாத்தீங்கன்னா ரீசெண்டா போட்டிருக்கீங்களோ அந்த வீடியோட டாபிக் மட்டும் பாத்தீங்கன்னா அங்க சர்ச்ல பாத்தீங்கன்னா சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணணும் உங்களோட வீடியோ பாத்தீங்கன்னா அதுல வரதா பாருங்க. வரலன்னா மேல அந்த 3 டாட்ஸ் இருக்குதா, அந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணா சர்ச் ஃபில்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த சர்ச் ஃபில்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்தனும் அந்த தேர்ட்ல இருக்கு பாத்தீங்களா அப்லோட் டைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை கொடுத்து லாஸ்ட் அவர் கொடுத்து அப்ளை கொடுத்துக்கோங்க. அப்ளை கொடுத்தனும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் பாத்தீங்கன்னா காமிக்கும். உங்களோட வீடியோஸை காமிச்சதுன்னா இப்போ பாத்தீங்கன்னா அப்ளை கொடுத்தனும் அந்த சர்ச்ல உங்களோட வீடியோவை காமிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா இப்போ நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கு. இப்போ நீங்க உங்களோட வீடியோ இருக்கு பாத்தீங்களா, நீங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க திரும்ப நீங்களே பாத்தீங்கன்னா உங்களோட சேனல் பாத்தீங்கன்னா டெலீட் ஆயிடும். இப்போ நீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்றீங்கன்னா அந்த அப்லோட் பண்ற வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்றவங்கள அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாத்தீங்கன்னா பார்க்க வைங்க. இப்போ ஒரு 10 மினிட் வீடியோனா அவங்கள பாத்தீங்கன்னா ஒரு 10 மினிட்டையோ பார்க்க வைங்க. அப்போதான் நீங்க அப்லோட் பண்ற வீடியோ பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு போய் சேரும். இந்த மாதிரி போறதுனால நீங்க அடுத்த போடுற வீடியோ பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே போய் சேரும். அது மட்டும் இல்லாம உங்களோட சேனலும் பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே க்ரோ ஆகும். இப்ப நீங்க யூடியூப்ல எவ்வளவுதான் வீடியோஸ் போட்டாலும் வியூஸும் இன்க்ரீஸ் ஆக மாட்டேது, அது சப்ஸ்கிரைபர்ஸும் வர மாட்டேதுன்னா நீங்க போடுற வீடியோல பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்ப நீங்க ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அந்த வீடியோட குவாலிட்டி எவ்வளவு முக்கியமோ அந்த வீடியோட ஆடியோ பாத்தீங்கன்னா அவ்வளவு முக்கியம். இப்போ நீங்க ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா குவாலிட்டியா பண்ணுங்க. உங்களோட வீடியோ எவ்வளவு குவாலிட்டியா இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆடியன்ஸும் உங்களோட வீடியோக்கு அட்ராக்ட் ஆவாங்க. இப்ப நீங்க ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்றீங்க, அந்த வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கு, அந்த வீடியோல இருக்க எடிட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கு, ஆனா அந்த வீடியோல கண்டென்ட்டே இல்ல, கான்செப்ட் எதுவுமே நல்லா இல்லைன்னா அந்த வீடியோக்கு பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்ப நீங்க ஒரு வீடியோக்கு எந்த அளவு எடிட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கான்செப்டும் கண்டென்ட்டும் பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்ப நீங்க ஒரு வீடியோ நல்லா இருக்கு ஆனா அந்த வீடியோல கண்டென்ட்டே இல்ல அப்படி இருந்தா அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு தான் போவாங்க. இதுவே பாத்தீங்கன்னா அந்த வீடியோல கண்டென்ட் நல்லா இருக்கு, அந்த வீடியோ பார்க்க இன்ட்ரெஸ்டா இருக்கு, பட் ஆனா அந்த வீடியோல அவ்வளவு குவாலிட்டி இல்ல, அவ்வளவு எடிட்டிங் சூப்பரா இல்லைன்னா இப்போ ஒரு 10 பேர் அந்த வீடியோ பாக்குறாங்கன்னா 2-3 பேராச்சும் பாத்தீங்கன்னா அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஃபுல்லா பார்ப்பாங்க. சோ நீங்க எந்த அளவுக்கு அந்த வீடியோவை எடிட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த வீடியோல இருக்க கண்டென்ட்டையும் பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்ப நீங்க அப்லோட் பண்ற வீடியோக்கு வீடியோ நல்லாவும் இருக்கு, வீடியோல கண்டென்ட்டும் நல்லா இருக்கு, வீடியோ குவாலிட்டி ஆடியோ எடிட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கு, ஆனா அந்த வீடியோ பார்க்க யாருமே இல்லைன்னா அந்த வீடியோக்கு வியூஸே போலனா அந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரோமோட் பண்ணுங்க. யூடியூப்ல பாத்தீங்கன்னா ப்ரோமோட்ன்ற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வந்திருக்கு. இப்போ நீங்க ஸ்டார்டிங்ல உங்க சேனலை க்ரோ பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 வீடியோக்கு பாத்தீங்கன்னா ப்ரோமோட்ன்ற ஆப்ஷனை கொடுத்து ப்ரோமோட் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ நல்லா ரீச் ஆயிட்டணும், உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் ஒரு அளவு வந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் அப்லோட் பண்ற வீடியோலாம் பாத்தீங்கன்னா ப்ரோமோட் பண்ணாம அப்லோட் பண்ணுங்க. இப்ப நிறைய புது யூடியூபர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப அவங்க வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க, அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் 30 நிமிஷம் அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோக்கு வியூஸே போலனா அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா டெலிட் பண்ணுவாங்க. நீங்க அப்படி மட்டும் பண்ணிடவே கூடாது. இப்ப நீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்றீங்கன்னா அந்த வீடியோ பாத்தீங்கன்னா நல்லா இருக்கோ இல்லையோ, வியூஸ் போதோ இல்லையோ, அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாளாச்சும் பாத்தீங்கன்னா உங்க சேனல்ல பாத்தீங்கன்னா அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப அதுக்கு அந்த வீடியோக்கு பாத்தீங்கன்னா வியூஸ் போகாததுக்கு பாத்தீங்கன்னா நிறைய ரீசன் இருக்கலாம். இப்ப நீங்க தப்பான டைம்ல பாத்தீங்கன்னா அந்த வீடியோ அப்லோட் பண்ணிருக்கலாம், இல்ல அந்த வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய ஆடியன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா போய் சேர்ந்திருக்காது. இப்ப நீங்க அப்லோட் பண்ற வீடியோ பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, அந்த வீடியோல கண்டென்ட்டும் நல்லா இருக்கு, குவாலிட்டி வீடியோ எடிட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கு, ஆனா அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு நிறைய பேருக்கு போய் சேரவே மாட்டேதுன்னா நீங்க யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா பெஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஜஸ்ட் உங்களோட ஒய்டி ஸ்டுடியோ ஆப் ஓபன் பண்ணிட்டு கீழே அந்த அனாலிட்டிக்ஸ் டேபுக்கு போயிட்டு மேல அந்த ஆடியன்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாப்லர் காலம் பாத்தீங்கன்னா அங்க தெரியும். இப்ப நீங்க அந்த ஸ்டாப்லர் காலம் கிளிக் பண்ணிட்டு அதுல எந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப டார்க்கா இருக்கோ அந்த டார்க்கா இருக்கிற பாக்ஸ்க்கு நேரா என்ன டைம் இருக்கோ அந்த
அந்த டைமை பார்த்து நீங்க யூடியூப்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவாச்சும் வைரல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது மூலமா நம்ம என்ன பாக்குறோம்னா, ஆடியன்ஸ் எப்போ ஆன்லைன்ல இருக்காங்களோ அவங்க ஆன்லைன்ல இருக்கும்போது நம்ம ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணோம்னா அந்த வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த மிஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணிருப்பீங்க, இதை நான் கூட பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும், அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவீங்க. அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த வீடியோ பிடிக்கலன்னு அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்றாங்க. இந்த மாதிரி நீங்க ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும், அந்த வீடியோ அவங்க பார்க்கும்போது பிடிக்கலன்னு ஸ்கிப் பண்ணும்போது உங்களோட சேனல் growth வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கம்மியா தான் ஆகும். ஏன்னா நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்றீங்க, ஷேர் பண்றவங்களே உங்க வீடியோ பார்க்க மாட்டாங்கன்னா உங்களோட சேனல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டவுனா தான் வந்து பாத்தீங்கன்னா போகும். சோ உங்க வீடியோ யாருக்கெல்லாம் அமிச்சா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா இன்ட்ரெஸ்டா பார்ப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, அவங்களுக்கு மட்டும் நீங்க அந்த வீடியோ அமிச்சா போதும். உங்க வீடியோக்கே சம்பந்தம் இல்லாத பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஷேர் கண்டிப்பா பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்றதுனால உங்களோட சேனல் growth தான் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகும். சோ இது வரைக்கும் இந்த வீடியோல நம்ம இப்படி கரெக்டான டைம்ல வீடியோ அப்லோட் பண்றது, யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா டெலீட் மட்டும் பண்ணிடவே கூடாது, வீடியோட குவாலிட்டி அண்ட் எடிட்டிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் பிடிச்ச மாதிரி இருக்கணும், வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டா இருக்கணும். இப்படின்னு எல்லா டாபிக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீடைலா பார்த்தோம். இதே மாதிரி உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றது தெரியலனா ஸ்கிரீன்ல ஒரு வீடியோ தெரியுது பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ உங்களுக்கு இதே மாதிரி டீடைலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப ஈஸியாவே இருக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்ல பண்ணாதீங்க. சோ இதே மாதிரி உங்களை அடுத்த ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன்.